Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு கணிதம்கான மாடல் கொஷின் பேப்பர் கேட்டிருந்தீங்க சரிங்களா. ஸோ மாடல் கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் ஒரு 8லேருந்து 10 கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் நமக்கு இந்த எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக அப்படின்றத நீங்கள் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா. ஒரு கொஷின் பேப்பர் நம்ம மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டோன்னா அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது சரிங்களா. அதனால் மேக்ஸிமம் 8லேருந்து 10 கொஷின் பேப்பராவது கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸு. ஸோ இந்த ஒரு மதிப்பெண் அந்த கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஒன்ஸ் ரீசெக் பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கிப் பண்ணியிருப்போம், இல்லை ஃபார்முலாஸ் ஏதாவது மாற்றி போட்டிருப்போம், அந்த மாதிரி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர், ஏன்னா நம்ம தப்பாக எழுதக்கூடிய ஆன்சரும் அதில் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணாமல் மைனஸ் பண்ணியிருந்தோம், அந்த ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாசிபிலிட்டிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரீசெக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ரீசெக் பண்ணிங்கன்னா ஓகே இதோட ஆன்சர் இது தான், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரீசெக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் 1 மார்க்கை ரீசெக் பண்ணிவிட்டு எழுதுங்க. 14 மார்க்ஸு 1 மார்க்ஸு 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தரோவாக எழுதணும். அடுத்தது பகுதி 2, ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. வினா வந்து 28 பார்த்தீங்கன்னா கட்டாய வினா 2 மார்க் கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு 9th பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு கிராஃப் ஓகேங்களா, வரைபடம் ஜாமெட்ரி இருக்குது இல்லையா, அது ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் மார்க்ஸ் நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா இருக்குது 28. ஸோ கம்பல்சரி கொஷின், அதை வந்து நம்மளால் சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ எது தெளிவாக தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி போட்டுடுங்க. சாப்டர் வைஸ் நம்ம வந்து அல்ஜீப்ராக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும். சாப்டர் வைஸுக்கான கொஷின்ஸை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் 28 வந்து கம்பல்சரி கொஷின். அது 3rd ரோம் லெட்டர் பார்த்திங்கன்னா ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 34 கட்டாய வினான்னு கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஷின்ஸு 34th, அதையும் நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் கேட்பாங்க, அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க. சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய அந்த 5 மார்க் கொஷின்ஸ் கம்பல்சரி கொஷின்ஸை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க ஃபுல் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு அடுத்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் 38வது பார்த்தீங்கன்னா கட்டாய வினா நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த கொஷினை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். மதிப்பு காண்க இருக்குங்களா 40, அதுக்கு அடுத்தது 41, 42, இதில் வந்து 5 மதிப்பெண் வினா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸும் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் கேதர் பண்ணும்போது எந்த சாப்டர்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கட்டாய வினா எதில் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு கிளியராக தெரியும். பகுதி 4 பார்த்திங்கன்னா 2 வினாக்களுக்கு விடையளி 8 மார்க் கொஷின்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா, எந்த இது பார்த்துக்கோங்க. 43ல் எந்த இது ஜாமெட்ரி தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி கிராஃப் 44 வந்து கிராஃப் கேட்டிருக்காங்க. கிராஃப் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 8 அப்படியே வந்து அழகாக 16 மார்க் இதில் ஸ்கோர் பண்ணோம். 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. ஸோ இதிலே நமக்கு வந்து 30 மார்க்ஸ்க்கு கவர் ஆகிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 மார்க் 5 மார்க் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனலோட க்ரோத் இருக்காது. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.